சித்த மருத்துவத்தோட ரொம்ப பழமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த சிகிச்சை முறைகள்ல ஒன்னான பற்று சிகிச்சை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்களுக்கு அடிக்கடி உடம்புல வலி, வீக்கம் இல்லனா ஏதாவது காயம் ஏற்படுதா? இதுக்காக சித்த மருத்துவத்துல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா குக்கையோடைய சக்தி வாய்ந்த ஒரு வெளிப்பூச்சி சிகிச்சை இருக்கு. அதுதாங்க இந்த பற்று சிகிச்சை. சரி, அப்போ இந்த பற்று சிகிச்சைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பற்று, இதுக்கு இங்கிலீஷ்ல பவுல்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்னும் இல்லைங்க, மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு சூடான திக்கான பேஸ்ட பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி சிகிச்சை பண்ற ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவ முறைதான் இது. கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா பாக்குறதுக்கு இவ்ளோ சிம்பிளா இருக்கிற இந்த முறை எப்படி இவ்ளோ எஃபெக்டிவா வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதோட ரகசியமே இந்த 2 விஷயத்துல தாங்க அடங்கியிருக்கு. ஒன்னு வெப்பம், இன்னொன்னு அந்த மூலிகைகளோட மருத்துவ குணம். இது 2ம் ஒன்னா சேரும்போது வலிக்கு ஒரு அருமையான நிவாரணம் கிடைக்குது. இந்த பற்று சிகிச்சை முக்கியமா 3 வழியில நமக்கு உதவுது. முதல்ல இது வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அடுத்ததா பாதிக்கப்பட்ட இடத்துல இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இதனால என்ன ஆகும்? ஹீலிங் ப்ராசஸ் ரொம்பவே வேகமாகும், காயம் சீக்கிரம் ஆறிடும். இந்த சிகிச்சையோட வெற்றியே அதுல நாம பயன்படுத்துற சரியான காம்பினேஷன்ல தான் இருக்கு. அதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு சூரணம், இன்னொன்னு அனுபானம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எந்த நோய்க்கு எந்த மூலிகை பொடிய, அதாவது சூரணத்தை பயன்படுத்துறது? ஏன்னா எல்லா வலிக்கும் ஒரே மருந்து கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். இப்ப இந்த அட்டவணைய பாருங்க, உங்களுக்கே புரியும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு வலி இல்ல வீக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது அழற்சியை குறைக்கிற குணம் கொண்ட சூரணத்தை நாம பயன்படுத்துவோம். இதே ஒரு காயமா இருந்தா அது சீக்கிரம் ஆறதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கவும் ஆன்டிசெப்டிக் குணம் கொண்ட சூரணம் தேவைப்படும். மூட்டு வலி, சுழுக்கு மாதிரி வாத நோய்களுக்கு வாதத்தை குறைக்கிற சூரணமும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கசப்பு அல்லது துவர்ப்பு சுவை இருக்கிற சூரணமும் தான் சரி. பாத்தீங்களா சித்த மருத்துவம் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு? ஆனா கதை இதோட முடியல. சூரணம் ஒரு பாதிதான்னா அதை எதோட கலந்து பயன்படுத்துறோங்கிற அனுபானம், அதாவது மிக்சிங் ஏஜென்ட், அதுதான் இன்னொரு முக்கியமான பாதி. இது அந்த சிகிச்சையோட தன்மையையே மாத்திடும். இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. பொதுவா முட்டையோட வெள்ளக்கருவை பயன்படுத்துவோம். அது குளிர்ச்சியையும் கொடுக்கும், அந்த பேஸ்டையும் நல்லா ஒட்ட வைக்கும். இதே வலி வீக்கத்துக்குன்னா வெந்நீர்ல கலப்போம். அப்போ அந்த வெப்ப சிகிச்சையோட பலனும் சேர்ந்து கிடைக்கும். சில தோல் நோய்களுக்கு தயிர் ஒரு சூப்பரான அனுபானம். ஏன்னா அது நல்ல குளிர்ச்சியா இதமா இருக்கும். சோ அனுபானம் மாறும்போது சிகிச்சையோட பலனும் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சரி, இப்போ இந்த பற்றை எப்படி சரியா அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். மொத்தமே 4 ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், உங்க பிரச்சனைக்கு என்ன தேவையோ அந்த சரியான சூரணத்தை செலக்ட் பண்ணணும். 2வது, அதுக்கு மேட்ச் ஆகுற அனுபானத்தோட சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி குழைச்சிக்கணும். 3வது, அந்த பேஸ்ட்டை எடுத்து பாவிக்கப்பட்ட இடத்துல மென்மையா தடவணும். கடைசியா ஒரு சுத்தமான துணி இல்லனா ஒரு பேண்டேஜ் வச்சு அந்த இடத்த மூடிடணும். அவ்வளவுதாங்க. பொதுவா இந்த பற்ற ஒரு சில மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். உங்க நோயோட தீவிரத்தை பொறுத்து தேவைப்பட்டா டாக்டர் சொல்றபடி திரும்பவும் பண்ண வேண்டியிருக்கும். சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பாதுகாப்பு முறைகள். இதை எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்கணும். முதல்லையும் முக்கியமாவும் நான் சொல்ற விஷயம் இதுதான். தயவு செஞ்சு இத நீங்களா வீட்ல முயற்சி பண்ணாதீங்க. சுய வைத்தியம் வேண்டாம். பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரிய மருத்துவ அறிவியல் இருக்கு. அதே மாதிரி தப்பான சூரணத்தையும் தப்பான அனுபானத்தையும் கலந்திடக்கூடாது. அப்படி செஞ்சா அது எதிர்மறையான விளைவுகளை கூட உண்டாக்கலாம். சோ ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால எப்பவுமே இந்த சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி வாய்ந்த சித்த மருத்துவரை பார்த்து அவரோட ஆலோசனை கேட்டுட்டு தான் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவா ஒன்னு சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பற்று சிகிச்சைங்கிறது ஏதோ கடையில வாங்குற பேஸ்ட் தடவற மாதிரி இல்ல. சரியான சூரணம், அதுக்கு பொருத்தமான அனுபானம், அப்புறம் உங்களுடைய நோய்நிலை, இந்த 3ம் சரியா ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இதுதான் இதோட சூட்ச்மம். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பற்று சிகிச்சை பத்தின இந்த முக்கியமான தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.